ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஹாய் சொல்லு. பொம்மையை காட்டணுமா வியான் சார்? என்ன பொம்மை அது? இது வந்து கரடி டெடி பேர். அடடே, எங்க வியானோட கலர்லயே மேட்சிங்ல இருக்கு பாருங்க. 3x சொக்காரா? இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னா, ஆமா, முக்கியமான விஷயம். எதுக்கு வீடியோ எடுக்கிறேங்கிறதே சொல்ல மறந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து டே நம்மளே நோட்டாங்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 10, மார்ச் 20 இன்னும் ஒருத்தருக்கு பர்த்டே எங்கள் வீட்டில். சுமை தாங்கி இடி தாங்கி என்ன தாங்கியோ அந்த தாங்கிக்கு வந்து பிறந்த நாள். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம பர்த்டே ஷாப்பிங் போக போகிறோம். மணி வீட்லேயே 5 சரிங்களா? இதுக்கப்புறம் போனோன்னே 7 மணிக்கு அம்மா சொல்லுவாள், அம்மா பசிக்குது. 7:30 சொல்லுவான், கக்கா வருது. 8 மணிக்கு தூக்கம் வருது. எப்படி ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரில. ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுவும் அப்படியே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு. என்ன கிஃப்ட்? அது கிஃப்ட் கேட்கக்கூடாது. அது வந்து அப்படியே வீடியோலேயே வாங்கி கொடுத்துட்டு, எவ்வளோ திட்டுறான், வீடியோலேயே வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும். ஆல்பர்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன். கைஸ் மீட் பண்ணுறேன். வேணும்? யாரை காணோம்? அப்பா பிடிக்குமா? பிடிக்காது, ஆனால் அப்பா வேணும், அப்படிதானே? என்ன சாப்பிட்ற? என்ன சிக்கன்? ஃப்ரைடு சிக்கனா? லூலு சிக்கனா? வியான் வந்து பசிக்குதுன்னு சொன்னான். எப்போ சாப்பிட்டு பழகினான்னு தெரில, ஆனால் ஜங்க் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு பழகிட்டான். ஸோ அதை வந்து அவன் சாப்பிட்ருக்கான். எங்களுக்கு வந்து டீ வாங்க போயிருக்கார் ஆல்பர்ட். அப்பா டீ வாங்க போயிருக்காங்க. வந்துடுவாங்க. அவனையெல்லாம் எடுத்தாச்சு. மாலுக்கு வந்தாலும் எங்கால் என்ன குடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டீயும் ஆனந்தாஸில் ரோஸ்ட்டு தோசையும். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வெஜ்ஜு திங்கலாம் ஒரு நினப்பு, அதனால வெஜ்ஜு. இன்னும் 2 நாளில் ஹோட்டல்லாம் மூடிடுவாங்களாம்மா. சாப்பிட்டாச்சு. ஆமாம். எத்தனை வாட்டிடா உன்னை ஓயாமல் காட்டுறது? ஃப்ரேமில் நீ மட்டும் எல்லாருக்கும் கொடுக்குறியா? எல்லாம் சாப்பிடுங்க. என்ன வாங்க வந்திருக்கோம் நம்ம? சாப்பிட்டு பாருங்க. என்ன ஃபியூச்சர் ஃபுட் பிளாகர் ஆயிருவியோ? இல்லையா மேடம்? என்ன வாங்க வந்திருக்கோம்? லூலு வாங்க. சொல்லவே இல்லை. லூலு வாங்க வந்திருக்கீங்க 2 பேரும். வேற ஏதாவது பிளான் போட்டிருக்கோம். என்ன வாங்க வந்திருக்கிறோம்? சிக்கன். எனக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணேன்? ஃப்ரைட் ரைஸ். போய் வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா இது? எவ்வளோ காய் போட்டிருக்காங்க? காய் சோறுடா இது. சொல்லு, எண்ணெய் ஊற்றிருப்பாங்க தானே? சொல்லு. பார்த்தா அப்படி தெரியலையே, ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. பசி போல எதை மறக்க. சமோசா. என்னோட கிஃப்ட் கடைக்கு வந்தாச்சு. சுற்றி இருக்கிறத பார்த்து என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக க்ராக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஸோ அதுதான் வாங்கி கொடுக்க வந்திருக்கோம். தம்பி தெருல கண்ணாடியில் கொஞ்சம் இப்படி தள்ளி நில்லுப்பா. நல்லா இருக்காப்பா. உங்களுக்கு போய் ஷூ வாங்கலாம் பட்டோ. வெரி குட். வீட்டில் தான் மெண்டல் டார்ச்சர் பண்ணுறேன்னு பார்த்தா வெளியே வந்து பாத்ரூமா வேணா உன்னை ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறவா முடியா? வாமு, நான் கூப்பிட்டு போகிறவா. அவன் வருவான், ஒரு இடத்துக்கு போயிருக்கான். வர வர இவர் வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிட்டார். தனியாகவே ஓடுறாரு, ஒடியாராரு. முதல்ல வந்து தூக்குமா, இப்போ காதல் கேட்டால் தூக்கு சொல்லிடுவான். அதனால் சொல்லக்கூடாது. இவர் வந்து வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இவங்க அம்மா கூட ஃபோன் பேச மாட்டான். வெளியே எங்காவது வந்து அப்படியே குஞ்சு கொலாவுவான். ஆல்பர்ட், லெஃப்டில் போனால் டவர் கட் ஆகிடும். ஓ, இதில் ஜோபி வேறையா? ட்ரெயினில் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடைசியாக போகலாம். ஆரம்பிச்சிட்டான். இவனை சமாளிக்கணும். இனி ட்ரெயினில் ரைடு போகணுமாம்மா, சமாளிப்போம். இப்போ வரைக்கும் ஷாப்பிங் போகலான்னு வந்தது. ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டான், ஒருத்தர் ட்ரெயினில் போகணுன்னு வந்துட்டான். கடைசி வரைக்கும் வாங்க வந்ததை வாங்க மாட்டோம். பாய்.
இதில் போனால் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். பாய். இன்னைக்குன்னு பார்த்து எந்த குழந்தையும் இல்லை, தனியாக போகிறான். ஆனால் போய்க்கிறான், ஒரு 2-3 டைமாக போய் இப்போ போக ஆரம்பிச்சிட்டான். பாய். இந்த ட்ரெஸ் வந்து வியானுக்கு. இருடா வீடியோவில் காட்டு. ஆம்ஸை காட்டணும், செஸ்ட்டை காட்டுறியா? ஷேம் பப்பி ஷேம். இவனுக்கு ஒரு ட்ரையல் போட்டு பார்த்து எடுக்கிறக்குள்ள மனுஷன் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடணும். இதில் வந்து ஆர்வமாக சார் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, இந்த மாதிரி கடைக்கு வந்தால் இது வந்து பார்த்துட்டு இங்கேயே விளாண்டுட்டு வச்சுட்டு போகணும், அதுக்கு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு மறுபடியும் வச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப க்ளோஸ்அப் வராதிங்க, பயமாக இருக்குது, பின்னாடி போயிருங்க. நல்லா இருக்கு. டீல் டீல். பொண்ணுங்க ட்ரெஸ் எடுக்க தான் லேட் ஆகுங்கிறாங்க. உங்கள் அப்பா 2 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதாவது சொல்லு. எடுப்பானா மாட்டானா உங்கள் டேடி? எடுக்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கூட நாங்கள் இவ்வளோ நேரமாக உட்காந்துட்ருக்குறோம். கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுக்க லேட் ஆகும் தான் இந்த உலகம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கு. பாய்ஸ் அதை விட லேட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம இந்த வராருல பையன் குடிகாரனுக்கு ஆடுற மாதிரி ஆடுது. ஹெவி பர்ச்சேஸ் போலடா. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம், கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். பின்னாடி முடிவு பிடிச்சி எடுத்துட்டு இருக்கோம் எருமை மாடு. என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு பர்த்டே வந்துச்சுன்னா எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிடுவோம். இதில் வந்து என் ட்ரெஸ், வியான் ட்ரெஸ், ஆல்பர்ட் ட்ரெஸ், ஆல்பர்ட்டோட செருப்பு 3 இருக்குது. இப்போ உன்னோட ஷூ, ஆல்பர்ட்டுக்கு செருப்பு வாங்கணும்னு இவன் ஷூ வாங்கணும்னா சரி வான்னு ஒரு சின்ன கடையில் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாச்சு. கிராக்ஸில் வாங்கினா இவனுக்கு வாங்கலாம், ஒரு 6 மாதத்தில் உனக்கு சைஸ் பத்தாம போயிடும். ஷூ ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கணும். ஆமாம், பத்தாம போயிடுச்சு ஒரு ஷூவுக்கு. இப்போ ஐயாவுக்கு குளு கூழ் வேணும். என்னது? குளு ஐஸ்கிரீம். எல்லா கோடுபாடையும் கிராக் பண்ணிட்டோம்னா என்னதான்டா பண்ணுறது? வாங்க போய் வாங்குவோம். அப்புறம் நாங்கள் வந்து நாளைக்கு காட்டுறோம் என்ன வாங்கியிருக்கோன்னு. எனக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தேன். மணி 9 ஆகி போச்சு. கூட்டு வந்து 5:30. அப்புறம் மணி 9 ஆகாமல் எனக்கு ஒரு ஷர்ட்டு, ஆல்பர்ட்டுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட்டு, வியானுக்கு ஒரு பஜாமா செட்டு. அவ்வளோதான். நடங்க. இந்த பஜாமா செட்டு தான் வந்து வியானுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். குட்டியாக ஒரு கார் போட்ட மாதிரி. இது வந்து ப்ரூக்ஸில் பப்பி ஷேம்னு நினைக்கிறேன், அந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். பிராண்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது தான். இது வந்து எனக்கு எடுத்த ஒரு வெள்ளை சட்டை, இது மட்டும் தான் எனக்கு எடுத்திருந்தோம். பேண்ட் ஏற்கனவே இருக்குது, அது கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு. வெள்ளை சட்டையில் கரையாகும்னு தெரிஞ்சும் எடுத்தேன். பார்த்தியா, போடுறதுக்கு முன்னாடியே கரையாயிருக்குடா. எல்லாருக்கும் போடுறதுக்கு அப்புறம் தான் ஆகும், எனக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஆயிருக்கு. இந்த ரெட் ரோஸ்லலாம் ஆயிருக்கு. ஒரு வேளை இருந்து நான் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பேக்கில் வச்சு பீரோக்குள்ளே வச்சுருந்தது இன்றைக்கி தான் எடுத்தேன், ஆனாலும் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வெஸ்ட் சைடில் எடுத்தேன். இந்த பூ போட்ட சட்டை அழகாக இருந்துச்சு, சரி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தேன். ஸோ இவ்வளோ தான் எங்களோட பர்த்டே ஷாப்பிங். நாங்கள் வந்து பெருசாக நிறையா ஒரு 10 ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம். பேசிக்கலி நாங்கள் வந்து கொஞ்சம் கஞ்சம் 10 ட்ரெஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. வாங்குவாங்க, வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். பேசிக்கலி நாங்கள் வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஹெவியாக கஞ்சம் பிடிச்ச குடும்பம் தான். ஆல்பர்ட் வந்துட்டு கிராக் ஷோரூம்குள்ளே போயிட்டு அவங்களே ஒரு எனக்குலாம் கிராக்ஸ்லாம் வேணும்னு, இது எவ்வளோ வரும் தெரியுமா? நானே ஆசைப்பட்டு எனக்கு கொடுத்த காசெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல, பொங்கல் காசு, தீபாவளி காசு, அந்த மாதிரி காசு, அப்புறம் நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுல ஏர்ன் பண்ணுறேன்ல, அந்த காசு எல்லாம் சேர்த்து வச்சு சரி பர்த்டேக்கு வாங்கி கொடுப்போமேன்னு வாங்கி கொடுத்தா அங்கே போய் கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எவ்வளோ வரும் தெரியுமா? வாங்காதுடா ப்ளீஸ்டா, நாங்கள் நான் வாங்கி தரேன்டா அப்படி. ஏற்கனவே வந்து கிராக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்டெல்லாம் கேட்டுட்டு அதான் இப்போ 2-3-4-5 வருஷமே இருக்கும். இப்போ ரேட்டா கேட்டுட்டு திருப்பி தலைதறிக்க ஓடி வந்தாச்சு. அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் வாங்கவா போறாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலா இன்னொரு கதையை சொல்லணும்னு நினைச்சோம். நாங்க வந்துட்டு ரேஸ் கோர்ஸ்ல வந்துட்டு ஒரு டாடா ஷோரூம் இருக்கும். எங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த டியாகோ குட்டி கார் போகுது எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் ஒரு ஷோரூமில் ரீட்டைல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்பர்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே கம்பெனியில் இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எங்களோட 2 சர்வீஸ் இன்ஜினியர் இல்லடி, அது எப்படி சொல்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு தான் அது.
ஏதோ ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் எங்களோட 2 பேர் சம்பளத்தையும் சேர்த்து ஒரு 35,000 வரும். டெஸ்டிங் இன்ஜினியர் 35,000 வரும். அப்போ வந்து நாங்கள் போய் கேட்குறோம், செகண்ட் ஹேண்டு விற்பாங்கல்ல எல்லா ஷோரூம்லேயுமே எக்ஸ்சேஞ்சில் எடுத்ததை, அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு திருப்பி கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஷோரூமில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்மு கீழே வந்து ஒரு மங்கி போன ஃபேடான ஒரு ப்ளூ கலர் ஜீனை போட்டுட்டு போனோம்னா நம்மளை வந்து யார் இது பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷோரூம்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது கிடையாது. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த சட்டை வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ ட்ரஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து இதுல என்னமோ ஒரு துணி வாங்கிட்டு ஏதோ கார் வாங்கிருக்கிறத சொல்லலாம், அதான் ஒரு லாஜிக். அதுதான் அதை வாங்கணும்னு தான் சொல்ல வந்தேன். சட்டை வாங்கிட்டு BMW வாங்கின மாதிரி பேசுறேன், மறந்துட்டேன். அன்னைக்கு டியாகோவுக்கு அவங்க வந்து நம்மளை கூப்பிடவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பெரிய கார்லாம் இல்லை, பட் ஓகே ஓரளவுக்கு ஒரு நல்ல கார் நம்மகிட்ட இருக்கு. எங்களுக்கு வந்து அது BMW தாங்க, XUV 3XO வந்து இருக்கு. ட்ரஸ்ட், அதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு வந்து அந்த பழம் இந்த மரத்தை வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு தேங்காய் வந்துருமானா கிடையாது. இது க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுக்குமா. அந்த 2 வருஷம் 3 வருஷம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். நம்ம அதை தொடர்ந்து தேடணும், அதுக்காக ஓடணும். அதுக்காக ஓடுங்க, எந்நேரமும் அதை உங்கள் சிந்தனையிலே வச்சிருங்க, அதுக்காக உழைங்க. அதோட பலனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பீங்க. எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் பெருசாக லக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 30 வாட்டி முயற்சி பண்ணாதான் அது நடக்கும். ஸோ விடாமுயற்சி ஸ்வரூப வெற்றி. சட்டை வாங்கிட்டு எம்புட்டு பேச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய். டாடா பாய். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.